ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இப்ப மேடையில சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய கைத்தட்டல் இருந்துச்சு. அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு இந்த மாநாடு இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆஹ் மேடையில அவ்வளவு கைத்தட்டுகள் வாங்கும்போது மகிழ்ச்சி நிச்சயமா இருக்கு. அதை தாண்டி மிகப்பெரிய கடமையும் பொறுப்புணர்வும் நமக்கு நம்ம கட்சி நம்மளை நம்பி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. நிச்சயமா முழுக்க முழுக்க மக்களுக்காக நிற்போம், களமாடுவோம். நாம் தமிழர் கட்சி சார்பா முதல் முறையா பவர் கையில கிடைச்ச ஒரு ஒரு ஆள் நீங்க. இந்த வாட்டி இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகி முதல் முறையா போறீங்க அப்படின்னா என்ன பேசுவீங்க, எப்படி இருப்பீங்க? ஏற்கனவே நம்ம ஒரு வார்டு உறுப்பினராக இருக்கும் பொழுதே முழுக்க முழுக்க மக்களுக்காக மக்கள் பணி செய்யறோம். அதே போலதான் இனியும் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முழுவதுமாக மக்களுக்காக, எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாம முழுவதுமாக மக்களுக்காக மக்கள் பணி செய்வோம். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல்ல எடுத்து அந்த ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து ரெனோவேட் பண்ணிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் நீங்க இன்னும் பெட்டர் பண்ணுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நிச்சயமா என்ன ஆசை இருக்குன்னா, குளச்சல் தொகுதியில் உள்ள எல்லா அரசு பள்ளிகளையும் மேம்படுத்தணும், எல்லா அங்கன்வாடிகளையும் மேம்படுத்தணும். அதுல முக்கியமா நிறைய இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அரசு பள்ளிகள் இல்லை அப்படின்னா தனியார் பள்ளியை நோக்கி நகர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல நிறைய அடித்தட்டு குடும்ப மக்கள் இன்னைக்கு பொருளாதார சுமைக்கு உள்ளாகி சிரமப்படுறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கல்வி எப்பவுமே அடிப்படையாக ஒரு எல்லாமே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசை இருக்குல்ல. அப்ப கல்வி சமமாக கிடைக்கணும், அது இல்லை. இனி பாத்தீங்கன்னா சமூக நீதி அப்படிங்கறத எதுல நிலைநாட்டுறோம் அப்படின்னா வேலை வாய்ப்புல. இப்போ வந்து அரசு பள்ளிகளே இல்லைங்கும் போது எங்க இருந்து அரசு பள்ளிகள்ல வேலை வாய்ப்புகள் வந்து எங்கிருந்து அந்த இடஒதுக்கீடு கொடுப்பாங்க? இப்போ அரசுல வேலை வாய்ப்புகள் குறைகிறதுக்கு கூட அந்த அரசு பள்ளிகள் மூடப்படுவது ஒரு காரணமா இருக்கு. அப்படிங்கும் போது நிச்சயமாக இது எங்களுடைய ஆசையாகவும் கனவாகவும் இருக்கு. குளச்சல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லா அரசு பள்ளிகளையும் அரசு அங்கன்வாடிகளையும் மேம்படுத்தும். என்கிட்டயா சிறப்பா செய்யுங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க உருவாகி வர்றதே கடினம், சிறப்பா செய்யுங்கன்னு சொல்றாங்க. சரி, எப்படி நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, மக்கள் கிட்ட நமக்கு ரொம்ப ஆதரவு இருக்கு. ஏன்னா நம்ம பணிகள் செய்திருக்கிறோம், சும்மா போய் நிக்கல. பணிகள் செய்துகிட்டு நிக்கிறதுனால ரொம்ப ஆதரவு இருக்கு. விரும்புறாங்க, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. முக்கியமா விஷயம் வந்து மிரட்டல்